इंट्रेस्ट படம் மொக்கதா படம் நல்லா இல்லை அதனால ஒன்றுமே இல்லை இதில் பழைய ஸ்டோரி தான் இன்ட்ரெஸ்ட் இல்லை என்ன எதிர்பார்த்து வந்தீங்க சும்மா சொல்லுங்க பரவாயில்ல எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அது விஜய் ஆண்டனி சார் வேறு மாதிரி பண்ணுவாங்க பார்த்தேன் இது எனக்கு பிடிக்கல பேசிக்காக எதனால் பிடிக்கலன்னு இல்லை சும்மா கேளுங்க சொல்லுங்க பரவாயில்ல எதனால் பிடிக்கலன்னு பரபரப்பாகவே இல்லை அதனால் ஸ்டோரி என்ன மாதிரி ஸ்டோரி வேண்டாம் படம் பார்க்கணும் பரவாயில்ல போன பார்த்திங்க இந்த படம் எவ்வளோ பரவாயில்ல நல்லா ஆக்டிங்கில் கொஞ்சம் டெவலப் தெரியுது ஸ்டோரி கன்வின்சிங்காக இருக்கா இல்லை ஸ்டோரி ஆக்சுவலாக என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு யூஸ்வலான கமர்ஷியல் ஃபிலிம் தான் இது படம் ஓவராலாக நல்லாயிருக்கு ஸ்டோரி புதுசாக எதுவும் பெருசாக படத்தில் இருக்குது அப்படின்னா விஜய் ஆண்டனி லுக்கு புதுசாக இருக்குது எல்லாமே ஓவராலாக படம் நல்லாயிருக்கு ஒரு புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க ஒர்க் அவுட் ஆயிருக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் லேகாக இருக்குது பட் அது அடுத்த சீன் அதை மறைச்சிது ஃபைட்லாம் சூப்பராக இருந்துச்சு படத்தில் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்தது லவ் போர்ஷன் இருக்குது பட் லவ் போர்ஷன் அந்தளவுக்கு பெருசாக விஜய் ஆண்டனிக்கு அந்தளவுக்கு கிடையாது ஒரு நார்மலான லவ் போர்ஷன் இருக்குது இன்னொருத்தங்கள அந்த போர்ஷன் நல்லா இருந்துச்சு விஜய் ஆண்டனி லுக்கு நல்லா இருந்தது ஃபைட்லாம் சூப்பராக இருந்துச்சு படத்தில் சத்யராஜா நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க இல்லை அதான் ப்ரோ விஜய் ஆண்டனி ஃபேன்ஸ்க்குலாம் பிடிக்கும் ப்ரோ என்கேஜிங் ஃபேக்டர் தான் கொஞ்சம் மிஸ் ஆகுது ப்ரோ கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி எந்த போர்ஷன் இந்த போரிங்காக இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் படம் என்ன மாதிரி படம் அதான் ப்ரோ ஹியூமனிட்டி நாட்டுப்பற்று ஹெல்ப் பண்ணுற நேச்சர் எதிர்பார்க்காம ஹெல்ப் பண்ணணும் இதெல்லாம் தான் இந்த மாதிரி தான் கதையா படத்தில் லவ் ரொமான்ஸ் காமெடி அந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்குது ப்ரோ எல்லாம் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது எல்லாம் நல்லா இருக்குது ப்ரோ ஆனால் நல்லா இருக்குது இன்னும் கொஞ்சம் அந்த என்கேஜிங் ஃபேக்டர் தான் மிஸ் ஆகுது படத்தில் மற்ற கேஸ்டிங்லாம் சரத்குமார் அப்புறம் சத்யராஜ் அப்புறம் சரண்யா முக்கியமாக ஃப்ரெண்டாக ஒருத்தர் வந்தார் அந்த ரோல் ரொம்ப நல்லா கேஷுவலாக சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார் அவர் ஓவரால் இது நல்ல படமா நல்ல படம் தான் பட் அந்த என்கேஜிங் ஃபேக்டர் மிஸ் ஆகுது ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்குமா அதான் சொல்கிறேனே இன்னும் கொஞ்சம் போர் அடிக்காமல் பெட்டராக இல்லை எதுவுமே சொல் படம் எப்படி ஒன்றும் இல்லை நான் படத்தில் என்ன எதிர்பார்க்க ஒன்றுமே இல்லை நான் படம் அவர் போர்ஷன் ஓகேண்ணா நான் விடுங்க நான் போகிறேன் எதுவுமே எதிர்பார்க்காம வாங்க நான் தான் பார்க்க முடியும் இல்லை வேண்டாண்ணா அவங்களாம் சும்மா ஒரு கேமியோ ரோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்கண்ணா நீ போடா இல்லைண்ணா அது சொல்றதே போதுண்ணா நல்லா இருந்ததுண்ணா படம் பிடிச்சிருந்தது சூப்பராக பண்ணியிருந்தேன் சாட்டிஸ்ஃபைஸ் நல்லா இருந்துச்சு பிரதர் பிடிச்சிருந்துங்களா நல்லா இருக்குது பிரதர் பிடிச்சிருந்துச்சு ரொம்ப வித்தியாசமான ஒரு மெத்தடில் பண்ணியிருக்காங்க நிறையா லொக்கேஷன்ஸ் கன்வே பண்ணியிருக்காங்க ஐ திங்க் அந்தமான் சைட்லலாம் லொக்கேஷன்ஸ் காட்டியிருக்காங்க ரொம்ப அந்த கடல் இதுலேயே ரொம்ப நல்லா இருக்குது ஃபைட்ஸை சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு குவாலிட்டியான படமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் ஸ்டோரி நல்லா இருக்குது பிரதர் ஸ்டோரி போய் தேட்டரில் பாருங்கள் ஆக்சுவலி இது ஃபஸ்ட்டு ஷோவே ஸ்டோரி பற்றி சொல்லிட்டா அடுத்த ஆடியன்ஸஸ்லாம் வர்றது கொஞ்சம் டவுட்டடாக இருக்கும் ஸோ படம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பிடிக்கும் இல்லை பிரதர் அதாவது ஒரு கதைக்கு தேவையானது எல்லாருமே உட்கார வைக்கணும் அதுக்கான நேரம் அந்த படம் எடுத்துக்கிச்சு ஸோ அது உண்மையாகவே அடுத்தடுத்து செகண்ட் ஹாஃபில் நடக்கிறதுக்கான லீட்ஸ் எல்லாமே நிப்பாட்டி வச்சுருக்காங்க ஃபஸ்ட் ஹாஃபில் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு டெடிகேட்டடி கேப்டன் சாருக்காக இந்த படம் பண்ணியிருக்காங்க கேப்டன் சார் ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த படம் பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு படம் நல்லா இருக்குது டிஃப்ரெண்ட்டாக அட்டம் பண்ணியிருக்காங்க விஜய் ஆண்டனி சார் ஒர்க் எல்லாமே நீட்டாக இருக்குது மில்டன் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு நீட்டாக சரத்குமார் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அதெல்லாம் எப்படி எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு கொடுத்த ரோலை அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க படம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மஸ்ட் வாட்ச் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போனதே தெரியல செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஆனால் ஃபினிஷிங் நல்லா இருக்குது கிளைமேக்ஸில் ஒரு புது விஷயம் சொல்லியிருக்காங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஸ்டோரி நம்ம சொல்லக்கூடாது நீங்கள் போய் படம் பாருங்கள் அது ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம் அது என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குமா என்டர்டைன்மெண்ட் தான் ஃபஸ்ட் ஹாப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது செகண்ட் ஹாப் இன்டர்வலில் நம்மளுக்கு நல்லா கொடுத்துருக்குறாங்க நல்லா சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃப் எதனால் ஸ்லோவாக இருக்குது விஜய் ஆண்டனி கொஞ்சம் ஒரு ஷட்டிலாக போவார்ல
அடுத்தது என்ன ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் ஏங்க வைக்கிற மாதிரி ஒரு டோன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. கேமராமேன் என்ன சூப்பராக நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். எல்லாருமே எல்லாம் பார்க்குறீங்களா, எல்லோரும் ஃபேமிலி ஆடியன்ஸ் தான், எல்லாருமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்கும். நல்லா தான் பிடிச்சிருந்துங்களா? பிடிச்சது. விஜயன் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணி. ஸ்டோரி எப்படி இருந்துச்சு? ஸ்டோரி வந்து நல்லா தான் இன்ட்ரெஸ்டாக போகுது படம். போர் அடிக்குது எங்கேயாவது? போரில் அடி. லாக் எதனா இருக்குங்களா ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்லை செகண்ட் ஹாஃப்? அந்த மாதிரி நல்லா போகுதாங்க. லவ் போர்ஷன்ஸ்லாம் எதனா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சாட்டிஸ்ஃபை ஆச்சுங்களா? படம் வந்துட்டு இந்த ஒரு டைலாக் இருக்குது, இருக்கிறவன் இல்லாதவனை என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டைலாக் வந்து இப்போ நிறையா இப்போ நம்ம சொசைட்டியில் பார்க்குற மாதிரி இருக்குது. அதுக்கு ஏற்றாப்புல நல்லா ஒன்று கொண்டு வந்திருக்காங்க கதை. இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு, எல்லோரும் வந்து நல்லா பார்க்கலாம், நல்லா இருக்கு. இல்லை நல்லா தான் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. விஜய் மில்டன் அவங்க வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த கோலிஸோட இதை தாண்டி இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவரை வந்து நம்ம பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருந்தாங்க சார். எப்போயுமே டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுவாங்க, அதே மாதிரி இதுலேயும் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணியிருக்காங்க. லவ் அந்தளவு இல்லை, பட் காமெடி நல்லா இருக்கும், ஓகே தான். போர் அடிக்கல, நல்லா தான் இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த 2 கேரக்டர், போலீஸ் கேரக்டர் அண்ட் ஃப்ரெண்ட் கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை எனக்கு இது சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு. ஆனால் ஆக்சுவலாக நான் வந்து காமெடி அப்படின்லாம் நான் எதிர்பார்த்து வைக்கல. ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் பேக் மூவி தான் நினச்சேன். ஆனால் எல்லா இடத்துலையும் காமெடி, சின்ன காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த போலீஸ் கேரக்டர் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. போர் அடிக்காமல் போச்சுண்ணா, நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் விஜய் ஆண்டனி நல்லா பண்ணியிருக்காரு. அவர் எப்பவும் போல் நார்மலாக நடிச்சிட்டு போயிட்டார். இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் பார்க்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அது நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இது சொல்லப்போனால் ஒரு மாதிரி மிக்ஸ்டு தான். இது ஒரு ட்ராமா ஃபிலிம், அவ்வளோதான், நீங்கள் பார்க்கலாம். படம் வந்து மழை பிடிக்காத மனிதனே இருக்க மாட்டாங்க. ஏன்டா மழை பிடிக்காத மனிதன் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கரெக்டாக அதுக்கான ரீசனை 5 நிமிஷம் வெர்பல் லேட் நம்மள்ட்ட சொல்லிட்டாங்க. இதனால் இந்த ரீசனில் தான் அவன் மழை பிடிக்கலன்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சீட் அடிச்சு கொண்டாண்டாங்க. அவங்க சொல்ல வெர்பல்லே வந்து சீட் அடிச்சுக்கு வந்தாச்சு. சரி, அதுக்கப்புறம் படம் போயிட்டே இருக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டே இருக்குது. ஆனால் அந்த ஸ்லோவாக போனதையே பேலன்ஸ் பண்ணுறது வந்து சினிமோட்டோகிராஃபி. விஜய் மில்டன் சார் படத்தில் இந்த படம் தான் பெரிய ஹாலிவுட் ஸ்டைலில் பண்ணியிருக்காப்புல, ரொம்ப நல்லா போயிருக்கு. அப்புறம் இன்டர்வியூ போய்ட்டு அப்படியே கலரே மாறுது, அப்படியே மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைட்டு எல்லாமே பயங்கரமாக மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கிளைமாக்ஸ் அப்படியே கொண்டு போய் முடிக்கிறாங்க. சரியான எமோஷனல், நல்லா கனெக்ட் ஆகுது. ஃபேமிலி டான்ஸ் ரொம்ப நல்லா வந்து பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு தடவை பார்க்கலாம். காமெடி லவ் ரொமான்ஸ் எதுவுமே கிடையாது. இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா. அந்த ஆக்ஷன் ட்ராமாவுக்கு போதுமான இது கொடுத்துருக்காங்க. ஆனால் போதுமான கேமரா ஒர்க்கும் கொடுத்ததுனால படம் எங்கேயோ இருக்குது. படம் பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் போர் அடிக்குது. அந்த போர் அடிக்கிறதையும் வந்து சினிமாவோட விஷுவல்ஸு, அந்த கப்பல், அந்த கடல், அந்த எல்லாமே காமிக்கும் போது நம்ம கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. நம்ம அந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்லோ டவுன் ஆகாமல், அந்த ஸ்லோ டவுன் ஆகாமல் அந்த ஃபோட்டோகிராஃபி கொண்டு போனதுனால நல்லா இருக்குது. வில்லன் கூட நல்லா பண்ணியிருக்காரு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கார், நல்லா பண்ணியிருக்காப்புல. இன்டர்வலில் வந்து நல்ல போர்ஷன் அது. அதாவது ஒரு டிரான்சிஷன் எடுப்பார் விஜய் ஆண்டனி, ரொம்ப நல்ல போர்ஷன். ஆனால் கிளைமேக்ஸ் சரியான எமோஷனல், கனெக்ட் ஆகாத மனிதனே இருக்க மாட்டாங்க, அந்தளவு கனெக்ட் ஆகும். ஒரு ரவுடிஸும் அந்த படத்தை பார்ப்பாங்க, கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். அந்த ஆமாம், ரவுடிசம் தான் படத்தில். ரவுடிசம் திருந்துறாங்க, அதுதான் படத்தோட நாட், வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் பேன் இண்டியா கான்செப்டாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொல்லியிருக்காது. அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. வெளியே இடத்துல கொண்டு போயிருக்கலாம். ஏன்னா ஃபோட்டோகிராஃபி அவ்வளோ இருந்துச்சு, சூப்பராக கொண்டு போயிருந்துக்கலாம். அது இதான கொஞ்சம் கஷ்டம். மற்ற கஷ்டம் எல்லாமே நல்லா போயிருக்காரு. கேப்டன் விஜயகாந்த் சூப்பராக பண்ணியிருக்காரு. நாம் வந்து என்னென்னா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, அவர் பண்ண வேண்டிய ரோலை தான் சத்யராஜ் சார் பண்ணார். அந்த மாடுலேஷன், அவர் போட்டிருக்க அந்த கூலர்ஸு, அவர் போட்ட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே கேப்டனை தான் நம்மளுக்கு பண்ணுது. நம்ம கண்ணதே மிகப்பெரிய ஏஐ. அந்த ஏஐ வந்து நான் விஜயகாந்தை தான் பார்த்தேன். செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் பிரேமலதா மேடம் மட்டும் ஒரு ரைட்ஸ் கொடுத்துருந்தாருன்னா ஏஐ பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. விஜய் மில்டன் சார் அதை தான் எதிர்பார்த்தாரு. ஸோ அந்த இஷ்யூவில் வந்து சத்யராஜ் சாரே பண்ணிட்டார். சத்யராஜ் சாருக்கு வந்து பெரிய இது. ஆனால் அவரோட ரோலை அவர் பண்ணலை, விஜயகாந்தாட்டம் பண்ணார். என் ஃப்ரெண்டு நண்பன் விஜய் மாதிரி நான் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. அதே மாதிரி பண்ணியிருக்காரு. உண்மையிலே பார்க்குறவங்களுக்கு விஜயகாந்த் ரோலை இவர் பண்ணுறான்னு சொன்னால் நம்ம கண் அந்த ஏஐ பண்ணுது, விஜயகாந்தாவை தான் பார்க்கலாம். நம்ம ரொம்ப நல்லா இருக்குது. சின்ன பர்சனாக இருந்தாலும் வெயிட்டாக இருக்குது.